Very happy evening, friends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How was your day? Was it good? It went well? Thinking that it went really well? In today's session, we are going to start with the grammar portion. What is it? In this prose given, it is perfect tense. முற்று பெற்ற காலங்கள் அதுதான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிகழ்காலத்துல தான். ஓகேயா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துருவோமா? As usual. Sure. It's starting with a quote. We'll guess who has said this quote. Okay? Mostly you would be knowing it. அநேகமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். I have not failed. I have just found 10,000 ways that won't work. நான் தோத்து போல. நான் 10,000 வழிகள் அந்த வேலை நடக்காதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். யார் சொன்னாங்க தெரியுமா? 10,000 வாட்டி ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம வந்து 2 தடவை முயற்சி பண்ணுவோம், 3 தடவை முயற்சி பண்ணுவோம். சில நேரங்கள்ல கண்டிப்பா நம்ம அந்த இலக்கை அடைஞ்சே ஆகணுங்கிறத மறுபடியும் மறுபடியும் முயற்சிகள் போடுவோம். ஆனா நம்மள நிறைய பேர் வந்து வேண்டாம் விடு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா இந்த நபர் வந்து 10,000 வாட்டி முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாராம். அவர் யார் தெரியுமா? He is none other than Thomas Alva Edison, who invented this bulb. So it wasn't an easy task at all. நமக்குலாம் என்ன தோணும்? அவனுக்கு என்னப்பா ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும், அவன் ஈஸியா பண்ணிடுவான், அவளுக்கு வந்து சுலபமாவே பண்ண முடியும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ எளிதா நடக்கிறது கிடையாது. எவ்ரி ஒன் ஃபேஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் லேர்ன்ட் டியூரிங் பர்டிகுலர் ப்ராசஸ். ஒரு விஷயத்த கத்துக்கும் பொழுது நிறைய சவால்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. So they gained it as an experience. Same way it was for Edison as well. Edison faced numerous failures while trying to invent the light bulb. He experimented with thousands of different filaments, but most of them failed. எத்தனையோ வழிகள் அதுல வந்து முயற்சி செஞ்சு பார்த்திருக்காரு, ஆராய்ச்சி செஞ்சு பார்த்திருக்காரு. ஆனா எல்லாமே வந்து தோல்விகள் தான். இட் வாஸ் வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் ஹிம். ஆனா அது வந்து ஒரு திருப்பு முனையா எங்க இருந்திருக்கு? வேர் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட்? He learned from each failure and used that knowledge to improve his next experiment. அடுத்தடுத்து வர இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அதை வந்து அதுல இருக்கக்கூடிய அறிவாற்றலை வந்து அதிகரிச்சிருக்கு. Yes, from each failure he has gained knowledge and he has taken it for the next experiment. Despite the setbacks, Edison persevered. அந்த விடாமுயற்சி அது ஒண்ணுதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ இந்த விடாமுயற்சினால அவர் என்ன பண்ணியிருக்காரு? He has attained the success. என்ன சக்சஸ்? இந்த பல்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், எடிசன் ஃபைனலி சக்சீடட் இன் கிரியேட்டிங் அ ஒர்க்கிங் லைட் பல்ப். பல்பு கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது வேலை செய்யணும் இல்லையா? His perseverance paid off and his invention changed the world. அவருடைய அந்த விடாமுயற்சி அது வந்து பதிலளிச்சது. அண்ட் ஹிஸ் இன்வென்ஷன், உலகமே வந்து புகழ்ந்து சொல்லித்து அவரை பத்தி. ஹிஸ் இன்வென்ஷன் சேஞ்ச் தி வேர்ல்ட். நினைச்சு பாருங்களேன், நம்மளால ஒரு வெளிச்சம், ஒரு இடத்துல பல்போ லைட்டோ இல்லைன்னா நம்மளால அந்த இடத்துல வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. எவ்ரி டே வி ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ் பர்சன். நோ, வி ஹாவ் டு தேங்க் ஹிம். ஸோ வாட் ஆர் தி லெசன்ஸ் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டோரி? மொத்தத்திலேருந்து ஒரு பாடம் கத்துப்போம் இல்லையா? ஒரு எளிமையான ஒரு நபரா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துப்போம். ஸோ எடிசன் ஸ்டோரி டீச்சர்ஸ் us that perseverance is key to success. Don't give up when faced with challenges or failures. Keep trying, learning and pushing forward. முன்னோக்கி போயிட்டே இருங்க. ஸோ key lessons if we take, perseverance is essential for success. இந்த விடாமுயற்சி இது ஒண்ணுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய
உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் அண்ட் யூஸ் தெம் as ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் growth. நம்மளுடைய வளர்ச்சிக்கு அதுவே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை தோல்வினே கட்டாயமா எடுத்துக்க மாட்டீங்க. ஓகே, ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் and focused on your goals. Sorry, stay motivated and focused on your goals. Okay, I hope these words were inspiring. And let us start the session quickly. Paklama, shall we? So the wind on the haunted hill. இந்த பாடத்துல perfect tense நமக்கு முற்று பெற்ற காலங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் மூணுமே தரப்பட்டிருக்கு. ஒன்னொன்னா கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா இந்த டென்ஸ்னா என்னங்கிறது தெரியணும் இல்லையா? காலம், ஒரு வேலையானது எப்ப நடக்குது அப்படிங்கிறது தெரிவிக்கிறது தான் இந்த டென்ஸ். அது வந்து எது வந்து நமக்கு சொல்லும்? அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த வினை சொல் இல்லாட்டி செயல் சொல். அது ஆங்கிலத்துல நம்ம என்னென்ன அழைக்கிறோம்? அதுதான் நம்ம வேர்ப்னு சொல்றோம். அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்பு தான் டிட்டர்மைன் பண்றது. எந்த காலத்துல வந்து அந்த சென்டென்ஸ் இருக்குங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. ஸோ இங்க என்ன பார்க்க போறோம்? இனி செஷன்ல இனி வரும் 2-3 செஷன்கள்ல நம்ம வந்து இந்த டென்சஸ், அதுவும் பர்ஃபெக்ட் டென்சஸ் தான் பார்க்க போறோம். ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஒன் பை ஒன் ஸ்லோலி வி வில் லேர்ன். ஓகே, நிகழ்காலத்துல, இறந்த காலத்துல, அப்புறம் எதிர்காலத்துல, 3 காலத்திலயுமே நம்ம இதை தெரிஞ்சுக்க போறோம். We are going to see it in all the 3 forms. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கு? அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்பை பேஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்பை பேஸ் பண்ணி இருக்குன்னா அப்படின்னா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ப் ஆனது எப்படி இருக்கும்? How will it be? There is a format. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகேயா? அந்த ஃபார்மேட்டை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ரொம்ப சூப்பரா ஞாபகம் வச்சுக்கலாம். We will definitely be able to identify whether the given sentence is in perfect tense or not. அதுக்கு முன்னாடி இந்த verb இருக்கு இல்லையா? இந்த verb-னுடைய ஃபார்ம் பார்த்தோம்னா 3 ஃபார்ம் இருக்கு. I'll use it towards the end. Okay? While telling the examples, I will be using it. There are totally 5 forms, but mostly we use these 3 forms. Okay? Base form. இதை வந்து நம்ம என்னென்ன கூப்பிடுறோம்னா V1 வந்து base form சொல்றோம். Eat, sleep, base form. Okay? இது past form சொல்றோம். Simple past. So it's called as simple past. இது simple pastல இருக்கும். எல்லாமே பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் வந்து எப்படி மாறுது இந்த 3 ஃபார்ம்லயும்ங்கிறத தெரிஞ்சுக்கோணும்னா. ஓகேயா? This is past participle. இந்த V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பயன்படுத்துறோம். V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பா? அப்படின்னா எப்படி மேம் இருக்கும்? How will it be? Simple example we'll see. ஓகே, சாப்பிட்றது. I eat ஆப்பிள் எவ்ரிடே. நான் தினைக்குமே ஆப்பிள் சாப்பிட்றேன். இங்க ஈட்டுங்கிற வார்த்தை, சாப்பிட்றதுங்கிறது அதுதான் அந்த ரூட் ஃபார்ம். பேஸ் ஃபார்முக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்னன்னா ரூட் ஃபார்ம். இந்த வார்த்தையிலேருந்து தான் அடுத்தடுத்து ஃபார்ம் உருவாகுது. ஈட்டிங், ஏட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அதனுடைய ரூட் ஃபார்ம் எதுனா இந்த வார்த்தை தான். இதவே வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் இப்ப சாப்பிட்றேன், நான் தினைக்குமே ஆப்பிள் சாப்பிட்றேன். ஐ ஈட் ஆப்பிள் எவ்ரிடே அப்படின்னு சொல்றேன். நான் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டேன், ஒரு வேலை செஞ்சு முடிச்சா எடுத்து. ஐ ஏட் அன் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன். கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போயிடுது. இப்போ அந்த ஆப்பிள்லாம் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் தினைக்கும் சாப்பிட்றேன், நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன். ஆப்பிள் ஆனது என்னால் சாப்பிடப்பட்டுள்ளது. ஐ ஹாவ் ஈட்டன் அன் ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டிருக்கிறேன். ஈட்டன், ஈட்,
ate, eaten. ஓகே, சாப்பிட்றேன், சாப்பிட்டேன், சாப்பிடப்பட்டுள்ளது, ஈட்டன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேர்புக்குமே அதோடைய சிம்பிள் பாஸ் ஃபார்ம், பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வந்து இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்மளால எளிமையா எழுதிட முடியும். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை நம்ம கரெக்டா எழுதிட்டோம்னா மீதமுள்ள வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஃபார்மேட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை நம்ம சூப்பரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சார்ட்ல நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஆல்சோ we are going to see various words in the three forms. உதாரணமா அதையும் நான் காமிக்க போறேன். First let us look into the format of the sentences. Okay, இது வரைக்கும் எழுதிட்டு இருக்கீங்களா? Base form is V1, V2 is simple past, V3 is past participle form of the verb. Okay, is it understood by everyone? புரிஞ்சுதா இது வரைக்கும்? காலங்கள் டென்ஸ் தான். அது எதை பேஸ் பண்ணியிருக்கு? அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வினை சொல் அல்லது செயல் சொல்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு. 3 காலங்கள் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், நிகழ், இறந்த காலம், எதிர்காலம். அந்த வேர்ப் ஆனது முற்று பெற்ற காலங்கள்ல எழுதப்படணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை நான் பயன்படுத்துறேன், உபயோகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அந்த வேர்பினுடைய பேஸ் ஃபார்ம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், பாஸ் ஃபார்ம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ரெண்டுமே தெரிஞ்சா ஈஸியா என்னால பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். நிறைய உதாரணங்கள், நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ப்ஸ் வந்து உங்களுடைய நோஷனுக்கு வரும். நிறைய நீங்க வேர்ப்ஸ் கத்துப்பீங்க. So you'll be getting to know various past participle form of verbs when you solve quite a lot of examples or exercises. Okay, shall we see the format of the sentence in present tense? Yes, we will. Okay, thinking that you have made a note of it and showing this chart to you. Subject, யாரை பத்தி பேசுறோமோ, யார் ஒருவர் அந்த வாக்கியத்துல செயலை செய்யறாங்களோ அவங்கள நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். The doer of action, doer of action is called as subject. அதுக்கப்புறம் has or have, has or have அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் has இல்லாட்டி haveங்கிற இந்த ஹெல்பிங் வேர்பை நான் பயன்படுத்துறேன். ஒருவேளை அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு, இல்லைங்கிற மாதிரி தெரிவிக்குது அப்படின்னா இந்த நாட்டுங்கிற வார்த்தையை ஹேஸோ ஹேவோ ஆனதுக்கு அப்புறம் நம்ம எழுதுறோம். ஆஃப்டர் திஸ் இட் வில் பி ஃபாலோட் பை தி V3 ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். இப்போ ஈட், ஏட், ஈட்டன் சொன்னோம் இல்லையா, இந்த ஈட்டன்ங்கிற வார்த்தையை இங்கே எழுதியிருப்போம். இது எல்லாமே சென்டென்சஸா பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப சுலபமா புரியும். For time being, remember that perfect tenses, that too in simple present. நிகழ்காலத்துல எப்படி வரும்னா subject, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் subject plus has or have, V3 form of the verb, that is past participle form of the verb, the remaining sentence followed by an object. Okay, subject, has or have, past participle form of the verb followed by object. இப்போ சில வேர்ப்ஸ் அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? Shall we see that? Now we have got to know the structure of the sentence in present perfect. Now we are going to look into the various verbs. Its past participles are going to be identified. நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. அந்தந்த காலம்ல பொருத்தமான வார்த்தைகளை நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. சரியா? Shall we see? Sure. எப்போதும் போல இன்டராக்டிவா இருக்கணும் செஷன். Let me share the screen for you. முதல்ல இங்க இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாம் நான் படிச்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சிம்பிள் பாஸ்ட்ல அது என்னவா வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளா என்னன்னு எழுதுறோம், எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே,
drew, begun, did, drawn, went, eaten, gone, been, ate, be, began, do, was or were, go, eat, begin, done, draw. அதாவது இந்த த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸுமே இந்த காலம்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம செக்ரிகேட் பண்ணணும். பேஸ் ஃபார்ம்ல, சிம்பிள் பாஸ்ட்ல, பாஸ்ட் பார்ட்டிசிபலா நம்ம செக்ரிகேட் பண்றோம். ஓகே, ஷல் வி? நான் பேஸ் ஃபார்மை வந்து கொடுத்துட்டேன்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா? பாஸ் ஃபார்மையும் பாஸ் பார்ட்டிசிபல் ஃபார்மையும். ஓகே, பார்ப்போம். ட்ரை பண்ணுவோமா? கம் ஆன். கோ. ஓகே, வாட் எல்ஸ்? வேற என்ன இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் சொல்லலாம். ஈட், சாப்பிட்றேன். ஓகே. டூ, வெரி குட். Receiving answers from centers, very happy. Draw, வரையறது. போ, சாப்பிட்றேன், செய், வரையறது. வேற என்ன இருக்கு பசங்களா? Is there any other word or that is it? Be, correct. இப்ப கோ இந்த வார்த்தையினுடைய இறந்த கால வார்த்தை என்ன? கோ, போ, ஸ்கூலுக்கு போ. ப்ளீஸ் கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போனேன். ஐ வென்ட் டு ஸ்கூல். கோ, வென்ட், கான். Gone. So base form is go, simple past is went, past participle form is gone. அடுத்த வார்த்தை do. Do கண்டுபிடிப்போமா? ஒரு வேலையை செய். Do your work properly. Yes, I did my work. I have done my work. என்னுடைய வேலையை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். I have done my work. வேலையானது என்னால் செய்யப்பட்டுள்ளது. Do, did, done. Be, இருந்தேன். Was or were, its past participle is been. Yes, we had missed a word and you have identified it perfectly in present tense. Base formல ஒரே ஒரு வார்த்தை மிஸ் பண்ணியிருந்தோமே. என்னது? begin, ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சேன், ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. Thank you so much students for identifying this word. Wantedly I had left this word. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்த்தேன். சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. This word is to be written in base form. Correct. Begin. இது எழுதாமா இல்ல eat முடிச்சிட்டு வந்துருமா? ஆர்டர் வைஸ் வருவோமா? ஓகே. eat, ate, eaten. சாப்பிடப்பட்டுள்ளது. சாப்பிடப்பட்டது. ஓகே. draw, வரைஞ்சேன். வரையிறது draw, வரைஞ்சேன். வரையப்பட்டுள்ளது drawn. draw, drew, drawn. begin, began, ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பிச்சேன், I'm sorry, ஆரம்பிக்கப்பட்டுள்ளது begun. The class has begun. ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நடந்துட்டே தானே இருக்கு. The class begins at 5:30 p.m. The class began. இப்ப நான் சொல்றத கிளாஸ் ஆரம்பிச்சது 5 மணிக்கே கிளாஸ் ஆரம்பிச்சிருது. Class began at 5 p.m. சொல்லுவேன். English class has begun. ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நடந்துட்டே இருக்கு. But it has started. Right? So go, went, gone, eat, ate, eaten, do, did, done, draw, drew, drawn. Be, was or were. Plural ஃபார்முக்கு were பயன்படுத்துவோம். சிங்குலருக்கு wasங்கிறத உபயோகிப்போம். been.
Be, was or were, been. Begin, began, begun. Shall we see whether it is right or wrong? The answers chosen in respective columns are identified properly or not. Shall we see? Yes, identified it perfectly. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலுமே present, base form, simple past, past participle மூணுமே வந்து வித்தியாசமா இருக்குது. Insert some verb, few of the verbs have simple past and past participle has same kind of words. ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஓகே, அதுக்கான உதாரணங்களாமும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து வர கிளாஸ்ல. இன்னைக்கே மொத்தமா எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. 3 different set of words we have seen now. Okay, we have identified the sentence pattern, how it is. Also, the verb forms has been identified. இப்போ அடுத்தது we'll frame sentences using has, have. நெகட்டிவா இருக்கிற சென்டென்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு haven't, hasn't வரும். For subjects, I, we, you, they. I, we, you, they. We use this helping verb have or haven't. Okay, I'll write it on the board as well. ஒன்று பெற்ற காலங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கோம். We have seen verb forms, 3 verb forms by categorizing it in 3 columns. Now we are going to formulate sentences in this sentence pattern. Okay. I, we, you, they. For these 4 subjects, we use helping verb either as have for positive or haven't. Have not னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் haven't. HAVEN apostrophe T. வேற என்ன இருக்கு? first person singular, first person plural, second person singular and plural. Word is the same. They, அவர்கள். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள். அடுத்தபடியா third person. third person யாரு? அவன், அவ, அது. So for this, we use has for a positive, negative hasn't. hasn'tங்கிறத negative form of sentenceக்கு நம்ம பயன்படுத்துவோம். Make note of it. Okay, எழுதி வச்சுக்கோங்க. After this, the remaining sentence follows. Okay, it doesn't get stopped over here. Continues. The sentence உடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது சொன்னேன். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு have நம்ம பயன்படுத்துறோம் அல்லது இல்லைன்னா haven't. இந்த 3 சப்ஜெக்ட் third person he, she, it we use has or hasn't. Okay, we'll see sentences now. Thinking that you have made a note in your book. Okay. Let me erase it so that sentences can be seen now. What is this? என்னது இது? I, we, you, they. இந்த 4த்துக்குமே நம்ம என்ன சொன்னோம்? haveங்கிறத பயன்படுத்துவோம். கரெக்டா? I have eaten breakfast. We have visited Paris. I have visited Parisம் சொல்லலாம். கரெக்ட். You have read the book. You have read the book ன்னு நம்ம இதை உச்சரிக்க மாட்டோம். We don't pronounce it in that way. We read it as you have read the book. You have read the book. நீ அந்த புத்தகத்தை படிச்சிருக்க. You have read the book. They
they have built a new house. அவங்க ஒரு புது வீடை கட்டியிருக்காங்க. They have built a new house. They have built a new house. They haven't built a new house. அவங்க ஒரு புது வீடை கட்டல. ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ்னா they haven't. They hasn't சொல்ல மாட்டோம். சாரி, அது தப்பு. They haven't built a new house. Okay? For I, we, you, they, we use the helping verb as have or haven't. For positive sentence, we use have. Haven't is for negative sentences. Okay? We have visited Paris. You have read the book. Next comes he, she, it. He has traveled to Europe. அவன் யூரோப்புக்கு travel பண்ணியிருக்கான். He has traveled. She has traveled to Europe. அவன் யூரோப்புக்கு travel பண்ணியிருக்கா. It has rained heavily. பலத்தமா மழை பெஞ்சிருக்கு. It has rained heavily. Rained. So, simple present tense அதாவது base formல rain, pastல rained, past participle form of verbுமே rained தான். ரெயின்ட்டோ வேற எந்த வார்த்தையும் நம்ம உபயோகிக்க மாட்டோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், only few words have 3 different forms. In some of the cases, the simple past and past participle remains the same. One such example is over here. Rained. Past participle is also rained. Okay? It hasn't rained. மழை பெய்யல. ஒன்னும் அவ்வளவா மழை பெய்யல. It hasn't rained heavily. They hasn't built a new house சொல்லுவோமா? மாட்டோம். We will say they haven't built a new house. Okay? He has traveled to Europe. It has rained heavily. We have read the book. இந்த 3 சென்டென்ஸ் நீங்க எது வேணாலுமே மாத்தி பயன்படுத்தலாம். You can change it. It's not that I have eaten breakfast. இந்த சென்டென்ஸ் தான் சொல்லணும்ல. We have eaten breakfast. You have eaten breakfast. It is common. The sentence is common. Although the remaining part of the sentence is common, you have to use the helping verbs accordingly, depending upon the subject. Okay? Fine. Under what kind of circumstances these perfect tenses are used, அதை நம்ம வந்து கத்துக்கலாம். That we would be seeing in the upcoming class. Sentence உடைய structure, அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். எப்போ வந்து பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம உபயோகிக்கணும், under what circumstance we would be using a perfect tense. அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருந்தா அது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். இது எல்லாமே அடுத்த வர செஷன்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Any doubts to anyone in today's session, you may please ask me. Okay? Thinking that there are no doubts, I should end the session over here. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.